மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருளமுதம் என்கின்ற காணொலி முழுக்க முழுக்க இறையின்பம் மெய்யின்பம் என்று சொல்லக்கூடிய மெய்த்தன்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு இறை வழிப்பாதை. இது ஒரு வழிப்பாதை. இங்கு கற்பனை, பொழுதுபோக்கு, உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது, உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது. நண்பர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்கிறேன். இன்று மார்கழி 21. எனவே திருப்பாவிலிருந்து 21ஆம் பாசுரம், ஏற்ற களங்கள் எதிர்வங்கி மீதளிப்ப என்கின்ற ஒரு அருமையான இறைக்கவி ஆண்டாள் நாச்சியாருடையது. அந்த 21ஆம் பாசுரத்தை காண இருக்கிறோம். அதற்கான ஞான விளக்கத்தை காண இருக்கிறோம். இதற்கான ஞான விளக்கம் கேட்பதற்கு முன்பதாக இந்த இசையோடு கூடிய இந்த அருமையான கவியை கேட்டு ரசிப்போம். ரசித்த பிறகு நமக்கு ஒரு அழகான ஞான விளக்கம் கிடைக்க இருக்கிறது. எனவே இந்த அழகான ஞான விளக்கத்தை கேட்பதற்கு முன் இப்போது நாம் இந்த இசையோடு இணைவோம். வாருங்கள், இதோ பாடல். பாடலை கேட்டு ரசித்திருப்பீர்கள். இந்த பாடலில் முதல் வரியில் என்ன கூறப்பட்டிருக்கிறது? அதாவது ஞான மார்க்க விளக்கம் நான் தந்து கொண்டிருக்கிறேன். எனவே முதல் வரி, ஏற்ற களங்கள் எதிர்வங்கி மீதளிப்ப என்று கூறுகிறார். ஏற்ற களம், களம் என்பது பாண்டம். ஏற்ற களம் என்பது மேல் நோக்கி செல்லக்கூடிய பாண்டம். அது எப்படி மேல் நோக்கி செல்ல முடியும் என்பதை பார்க்க இருக்கிறோம். பாண்டம் என்பது எப்படி நாம் கண்காது மூக்கு வழியாக இந்த 5 இந்திரியங்களையும் உபயோகிக்கிறோமோ, நாசி வழியாக சுவாசிக்கிறோம், கண் வழியாக பார்க்கிறோம், காது வழியாக கேட்கிறோம், வாய் வழியாக உண்கிறோம், தோல் வழியாக நாம் உணர்கிறோம். இது எல்லாம் பாண்டம்தான். இந்த உணர்தல், கேட்டல், சுவைத்தல், பார்த்தல், நுகர்தல் போன்ற நிலைகளுக்கு எப்படி இந்த பஞ்ச இந்திரியங்கள் உதவுகிறதோ, அதுபோல இறைவனை காண்பதற்கு ஒரு பாண்டம் இருக்கிறது. அந்த பாண்டம் வழியாகத்தான் இறைவனை காண முடியும். அந்த பாண்டம் வழியாகத்தான் இறைப்பொருளை உணர முடியும், நுகர முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த பாண்டம் என்பது இங்கே சக்கரங்கள், 7 சக்கரங்கள் தான் பாண்டம். 7 சக்கரம் என்பது என்ன? மூலாதாரம், சுவாதிஸ்தானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்கினை, துரியம் என்று சொல்லக்கூடிய சக்கரங்கள். இந்த 7 சக்கரங்கள் தான் இங்கே பாண்டம் என்று சொல்லக்கூடிய நிலை களங்கள். அந்த ஏற்ற களங்கள் என்றால் மேல் நோக்கி செல்லக்கூடிய களம். மேல் நோக்கி சென்றால் தான் இறைவனை காண முடியும். ஏனென்றால் இறைப்பொருள் அனைத்தும் மேல் பக்கமே இருக்கிறது. சரியா? உலக மயக்கம் அனைத்தும் கீழ் நோக்கி இருக்கிறது. இறை மயக்கம் அனைத்தும் மேல் நோக்கி இருக்கிறது. நாம் மேல் நோக்கி சென்றால் இறை மயக்கம், கீழ் நோக்கி சென்றால் உலக மயக்கம். இதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த எதிர்பங்கி என்றால், எதிர்த்தல் என்றால் முட்டுதல், மோதுதல். முட்டி மோதுதல் என்றால் இந்த களங்கள் அனைத்தும் போய் ஒரு இடத்துல முட்டுகிறது, மோதுகிறது. அந்த மோதும் போது, தவமேற்றும் போது இந்த நிகழ்வு அனைத்தும் நடைபெறுகிறது.
நடைபெறும் போது முற்றி மோதும் போது அது பொங்குகிறது. பொங்குதல் என்றால் வேகுதல், பொங்குதல் என்றால் அது வெப்பப்படுத்தப்படுகிறது. வெப்பப்படுத்தப்படும் போது அங்கே வேகுதல் என்ற நிலை உருவாகிறது. அந்த வேகுதல் என்ற நிலை உருவாகும் போதுதான் அங்கே நெகிழ்தல் என்ற நிலை உருவாகிறது. அந்த நெகிழ்த்தன்மை வேண்டுமென்றால் வெப்பத்தன்மை தேவை. எனவேதான் அங்கே எதிர் பொங்கி என்று இந்த வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது. பொங்கி மீதளிப்ப, அந்த பொங்குதால் நெகிழ்த்தன்மை ஏற்படுவதனால் தவம் ஏற்றும் போது என்ன நடக்கிறது? மீதளிப்ப. மீது அளிப்ப என்றால் மீது என்பது இங்கே மேல்புறம், அளிப்ப என்பது அலி என்பது தேன். அந்த மீது என்று சொல்லக்கூடிய மேல்புறத்திலே ஒரு தேன் இருக்கிறது. அந்த தேனின் சுவையை, இறைச்சுவையை நாம் சுவைக்க வேண்டும் என்பதுதான் இங்கே பொருள். மாற்றாதே பால் சுரையும் வள்ளல் பெரும் பசுக்கள். இந்த தவம் ஏற்றும் போது மாற்றாதே என்றால் அந்த நிலை மாறாமல் அங்கே தவம் ஏற்றும் போது நிலை மாறாமல் அங்கே பால் சுரையும் என்றால் பால் என்பது இங்கே அமுதம் என்று பொருள். அமுதம் என்பது இங்கே பசி பிணி தாகமற்ற நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு நிலை என்று ஞானப்புற மக்கள் கூறுகிறார்கள். இந்த நிலை வரும்போது தவம் நிலையை உச்சம் பெறும்போது, தவநிலை முக்தி பெறும்போது நமக்கு ஏற்படும் ஒரு நிலைதான் அமுதம் சுரக்கக்கூடிய நிலை. இந்த அமுதம் சுரக்கக்கூடிய சொரிதல் என்றால் சுரத்தல் என்று பொருள். எப்படி அந்த தவம் உச்சநிலை அடையும் போதுதான் இந்த நிலை ஏற்படுகிறது. வள்ளல் பெரும் பிசுக்கள். வள்ளல் என்றால் கொடுக்கும் தன்மை உடையது. அந்த தவம் ஏற்றும் போது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசு கொடுக்கப்படுகிறது. அதுதான் அமுதம் என்று சொல்லக்கூடிய நிலை. அந்த நிலைதான் இங்கே கூறப்படுகிறது. வள்ளல் பெரும் பசுக்கள் என்பது, பசு என்பது இங்கே ஒரு பொருள் இருக்கிறது. இந்த பசுக்கு நிறைய பொருள் கூறினாலும் இங்கே இருந்தாலும் இங்கே மறை என்ற பொருள் இருக்கிறது. மறை என்பது தாமரை. இந்த தாமரை என்பது தலை உச்சியிலே ஆக்கினை சக்கரம் தாண்டி துரிய சக்கரத்திலே இருக்கிறது. அந்த துரிய சக்கரம் இயங்கும் போது, அது மலர்ச்சி பெறும்போது, எழுச்சி பெறும்போது இந்த தாமரை மலர், அது கூம்பியிருக்கும் தாமரை மலர் மலர்கிறது. மலரும் போது அங்கே அமுதம் சுரக்கிறது. அந்த அமுதம் சுரக்கும் போதுதான் நமக்கு பேரின்ப பெருங்களிப்பு நிலை தோன்றுகிறது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆற்றப் படைத்தான் மகனே அறிவுராய். இந்த நிகழ்வு நடைபெறுவதற்காகத்தான் இந்த நிலை அனைத்தும் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உடலிலே சக்கரங்கள் வழியாக இறை பயணத்தை தொடர்வதற்கு இறை எங்கே இருக்கிறான் என்ற ஒரு டெஸ்டினேஷன் இருக்கு இல்லையா? அந்த இறை பொருளை தேடி அலைய வேண்டும் என்றால் இந்த சக்கரங்கள் வழியாக பயணித்தோமேனால் இறைவனை எளிதாக அடைந்து விட முடியும் என்பதாக இங்கே பொருள் கொள்ள வேண்டும். அந்த ஆற்றப்படைத்தான் மகனே என்றால் இங்கே அது இந்த அனைத்தும் நமக்காக படைக்கப்பட்டிருக்கிறது. இறை பொருளை காண்பதற்காக. ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் என்கிறார். ஊற்றம் என்பது என்ன? ஊற்றம் என்பது இங்கே நிலைப்பொருள். நிலைப்பொருள் என்பது அங்கே இருந்து கொண்டு இயக்கிக் கொண்டிருக்கும் ஒரு பொருள். அந்த பொருள் என்ன என்பது ஊற்றம் உடையாய். ஆய் என்பது அக்கண்ணா. அக்கண்ணா என்பது நெற்றி பூர்வத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலை. அது மெய்யெழுத்து, 3 புள்ளிகளை உடையதுதான் மெய்யெழுத்து. அதுதான் ஆய் என்று சொல்லுவார்கள். ஆயுத எழுத்து இருக்கிறதல்லவா, அதுதான் ஆயுத எழுத்து. இந்த ஆயுத எழுத்து தான் இங்கே கூறப்படுகிறது. ஊக்கமுடையாய் பெரியாய். பெரியாய் என்பது பெரிதும் பெரிது. இதைவிட பெரிது ஒன்றுமே இல்லை இந்த உலகத்துல. இதைவிட பெரிது ஒன்றும் இல்லை. இதுதான் உயர்ந்த நிலை. ஏனென்றால் இறைவன் இருக்கக்கூடிய, இறைவனை உணரக்கூடிய, இறை நடனத்தை பார்க்கக்கூடிய நிலைதான் பரவச நிலை அடையக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது. அது என்றால் நெற்றிப்புறம் என்று சொல்லக்கூடிய ஆக்கினை சக்கரம். அந்த ஆக்கினை சக்கரத்தை தான் இங்கே பெரியாய் என்று கூறுகிறார். உலகினில் என்றால் உலகம் என்பது மக்கள் அனைவரும் வசிக்கக்கூடிய இடம். அந்த உலகத்திலே நாம் ஒரு சிறு உலகமாக இருக்கிறோம். எனவே உலகினில் என்பது இந்த உடலை குறிக்கிறது. இந்த உடல் தான் இந்த உலகம். இந்த உலகத்திலே தான் இந்த பொருள் அனைத்தும் சென்று கொண்டிருக்கிறது, வந்து கொண்டிருக்கிறது இறை பொருளை காண்பதற்கு. தோற்றமாய் நின்ற சுடரே திரளாய். தோற்றம் என்பது என்ன? தோற்றம் என்பது கண்ணுக்கும் காட்சிக்கும் கருத்துக்கும் எட்டாத நிலையில் பரவச நிலை, பேரின்ப பெருநிலை. இந்த பெருங்கழிப்பு நிலையை தரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. தோற்றமாய் நின்ற சுடரே. சுடர் என்பது என்ன? சுடர் என்பது செம்மையாக இருக்கிறது, வெப்பமாக இருக்கிறது, ஒளியாக இருக்கிறது, பிரகாசமாக இருக்கிறது. அதுதான் நெற்றி பூர்வத்தில் இருக்கக்கூடிய அந்த நடராஜ நிலை. அந்த நிலைதான் அங்கே தவம் ஏற்றும் போது அந்த நெற்றி பூர்வம் இயங்க ஆரம்பிக்கிறது. இயங்க ஆரம்பித்தவுடன் அங்கே ஒரு துடிப்பு ஏற்படுகிறது. துடிப்பு ஏற்படும் பொழுது அங்கே ஒரு நிலை தோன்றுகிறது. சிவந்த நிலை அகக்காட்சியாக நமக்கு வருகிறது. அப்பொழுது பிரகாச ஒளி தருகிறது. அந்த பிரகாச ஒளி மிக அற்புதமான வெளிச்சமாய் தோன்றுகிறது. சரியா? துயிலெழா என்றால் துயிலெழை என்பது இங்கே இந்த நிலையை அடைவதற்கு துயில் என்பது
இங்கே தூங்காமல் தூங்கி சுகம் காணும் நிலை வேண்டும். அந்த சுகம் காணும் நிலை வேண்டும் என்றால் தவம் புரிய வேண்டும். அந்த தவத்தை தான் இங்கே துயில் எழாய் என்கிறார். எனவே நாம் இது அவருக்காக கூறப்பட்டது மட்டுமல்ல, உலக மக்கள் யார் யார் தவத்தை விரும்புகிறார்களோ, இறைவனை காண விரும்புகிறார்களோ, தூங்காமல் தூங்கி சுகம் காண விரும்புகிறார்களோ, அவருக்கான அந்த அனைவருக்கும் சொல்லக்கூடிய வார்த்தை தான் துயில் எழாய். மாற்றார் உனக்கு மாற்று யார்? அதாவது உன்னை விட பெரிய ஆள் யாரும் இல்லை. நீதான் பெரிய ஆள், நீதான் முழுமுதற் பொருள், நீதான் முழுமுதற் கடவுள், நீதான் முழுமுதற் இறை. அந்த முழுமுதற் பொருளாகிய உனக்கு மாற்று என்பது யாரும் இல்லை. மாற்று ஆர் என்றால் உனக்கு மாற்று எதுவுமே சொல்ல முடியாது என்று சொல்லப்படுகிறது. உனக்கு வலி தொலைந்தவன். வலி என்பது என்ன? வலி என்பதற்கு பல பொருள் இருக்கிறது, பல சொற்கள் இருக்கிறது. அதில் ஒரு சொல் தான் கோல் என்று பொருள். கோல் என்பதற்கு இங்கே பாம்பு என்று பொருள் இருக்கிறது. அந்த கோல் என்பதற்கு பாம்பு என்ற பொருள் இருக்கிறது. பாம்பு என்றால் இங்கே என்ன? பாம்பு என்பது இங்கே மூலாதார சக்கரத்திலே இருந்து கொண்டிருக்கும் ஒரு நிலை. அதுதான் குண்டலினி மகாசக்தி. அந்த குண்டலினி மகாசக்தி தான் பாம்பு என்று கூறப்படுகிறது. எனவே இந்த பாம்பு என்பது வளைந்து செல்லக்கூடிய தன்மை படைத்தது. எனவே நமது முதுகுத்தண்டு வழியாக வளைந்து ஒரு 8 போன்ற நிலையிலே மேல் நோக்கி சென்று நெற்றி புருவத்தில் இந்த சக்கரங்களை எல்லாம் தாண்டி நெற்றி புருவம் செல்கிறது. அதன் பிறகு தலை உச்சி செல்கிறது. இதெல்லாம் செல்லும் போது அங்கே ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. நெற்றி புருவம் இயங்க ஆரம்பித்தவுடன் பிட்யூட்டரி சுரப்பி இயங்குகிறது. அது இயங்கி முடிந்தவுடன் அங்கே பீனியல் சுரப்பி இயங்குகிறது. அந்த பீனியல் சுரப்பியிலே பிறைச்சந்திரன் என்று சொல்லக்கூடிய அடைவட்ட வடிவத்திலே ஒரு பொருள் இருக்கிறது. பீனியல் சுரப்பி அது மெலட்டோனின் என்கின்ற திரவத்தை சுரக்கிறது. அந்த மெலட்டோனின் என்ற திரவம் நம் தூக்கத்திற்கும் பயன்படுகிறது. தூங்காமல் தூங்கி சுகம் காணும் நிலையாகிய இறை தவத்தை புரிவதற்கும் பயனாகிறது. எனவே இந்த மெலட்டோனின் என்ற பொருள் இல்லை என்றால் நமக்கு தூக்கம் வராது. அதுபோல இந்த மெலட்டோனின் என்ற பொருள் இறை தூக்கமாக மாற்றுவதற்கு மிக உன்னதமாக உதவி பெறுகிறது. அந்த உதவி பெறும் நிலைதான் நமக்கும் இறைவனுக்கும் ஒரு பாலமாக இருந்து கொண்டு இருக்கிறது என்றால் அது இந்த பீனியல் சுரப்பி என்று சொல்லக்கூடிய பைன் கோன் என்று சொல்லக்கூடிய அந்த சுரப்பி தான். எனவே இந்த சுரப்பி இயங்கவில்லை என்றால் நமக்கு இந்த தவநிலை ஏற்படாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. எனவே அந்த மாற்றாது வழி தொலைந்து என்றால் இந்த மூலாதார சக்கரத்தில் இருக்கக்கூடிய அந்த குண்டலினி மகாசக்தி தொலைந்து என்றால் அது அந்த இடத்தை விட்டு நகர்ந்து அதே இடத்தில் அங்கே உறக்க நிலை இருக்கிறது. அந்த உறக்க நிலை விழிப்பு நிலையாக மாற்றப்படுவது தவம் ஏற்றும் போது. எனவே தொலைந்து என்றால் அந்த நிலையை மாற்றி மேல் நோக்கி செல்ல வேண்டும். மேல் நோக்கி செல்லும் போதுதான் இந்த சக்கரங்கள் வழியாக மேல் நோக்கி செல்கிறது. சென்றுதான் நெற்றி பூர்வத்திலே அங்கே ஒரு துடிப்பு ஏற்படுகிறது. துடிப்பு ஏற்படும் பொழுது அது பிறகு தலை உச்சிக்கு செல்கிறது. தலை உச்சியிலே அங்கே துரிய நிலை வெளிப்பட்டு தாமரை மட்டும் வளர்கிறது. எனவே அதுதான் இந்த வாசற்கண். இதுதான் நெற்றி பூர்வமும் தலை உச்சி மட்டுமல்ல, எல்லா சக்கரங்களுமே வாசல் தான். அது கண்ணாக இருந்து கொண்டு உள்ளே அனுப்பி கொண்டே இருக்கிறது. அனுப்பிதான் நமக்கு இந்த தவநிலையை நமக்கு விளக்குகிறது, தவநிலையை நமக்கு மேம்படுத்துகிறது, தவநிலையை நமக்கு உணர்த்துகிறது என்பதாக பொருள் கொள்ள வேண்டும். ஆற்றாது வந்தும் அடிபணியும் போல. அதான் ஆற்றாது என்றால் எப்பொழுதுமே நமது என்பது இங்கே ஆன்மா. இந்த ஆன்மா நமது உடலிலே இருப்பது போல போல என்றால் என்பது ஆன்மா. அந்த ஆன்மா நமது உடலில் இருக்கும் வரை இந்த உடல் இயங்கிக் கொண்டிருக்கும் அந்த உயிர். ஆன்மா என்பது உயிர், உயிர் என்பது கற்பகம். அந்த கற்பகம் என்று அழிக்க முடியாத நிலை. அந்த நிலையை என்று சொல்வார்கள். அந்த என்ற நிலைதான் இங்கே இருக்கிறது. அந்த என்ற நிலை கற்பகமாக இருந்து கொண்டு அந்த உயிராக எப்படி இயங்குகிறதோ அதுபோல இறைப்பொருளும் தவம் ஏற்றும் போது நமக்கு வீறு கொண்டு எழுந்து அந்த இறைப்பொருள் தான் உள்ளே இருக்கிறது. அந்த உள்ளே இருக்கும் இறைப்பொருள் தவம் ஏற்றும் போது தெல்ல தெளிவாக விளங்குகிறது. அதாவது ஆன்மத்தன்மை நமக்கு புரிகிறது. ஆன்மா எப்படி இருக்கும் என்பதை நமக்கு உணர்த்தப்படுகிறது என்பதுதான் இந்த ஆற்றாது வந்து அடிபணியும் போல. இறைவன் ஆன்மாவாக இருந்து நம்ம இயக்கிக் கொண்டிருக்கிறான் உயிராக. அதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடுத்த வரியிலே கடைசி வரியிலே போற்றி யாம் வந்தோம் புகழ்ந்தேல ரொம்பாவாய். போற்றி யாம் வந்தோம் என்றால் இப்பொழுது நான் தவம் ஏற்றுகிறேன். தவம் ஏற்றும் போது எப்படி இந்த ஆன்ம உள்ளே இருக்கிறதோ அந்த ஆன்ம நிலையை எனக்கு உணர்த்த வேண்டும். அந்த ஆன்ம நிலை என்பது என்ன என்பதை உணர்த்தப்பட வேண்டும். நீ எப்படி இயங்குகிறாய், எப்படி இருக்கிறாய் என்பதை உணர்த்தப்பட வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள உணர்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த தவம் என்ற நிலையை உன்னோடு இணையும் நிலை நான் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறேன். எனவே இந்த தவநிலையை மேற்கொள்ளும் நீ எனக்கு எப்படி இருக்கிறாய் என்பதை விளக்க வேண்டும், என்னோடு இணைய வேண்டும், இந்த உயிர்நிலையை உணர்த்த வேண்டும் என்பதாகத்தான் இந்த கதி
கூறப்பட்டிருக்கிறது. எனவே இந்த கவியை கேட்டவர்கள் அனைவருக்கும் எனது பணியான நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நாளை சந்திப்போம் இன்னொரு பகுதிகளே. நன்றி நண்பர்களே.